இன்று நமது விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் ரொம்ப அறிமுகம் தேவையில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் விபி துரைசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை வணக்கம் சார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். சரி, காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு. பஹல்காம் என்ற அந்த பகுதியில் 26 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. உலக அளவில் பலரும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பலரும் ஆதரவு தெரிவித்து இந்தியாவுக்கு பேசிட்டு வராங்க. இந்த படுகொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே உலகத்தில் எந்த பகுதியிலுமே தீவிரவாதம் பயங்கரவாதத்தை யாரும் ஆதரிப்பது கிடையாது. சட்டம் ஒழுங்கு என்பது வேறு, தீவிரவாதம் என்பது வேறு. சட்டம் ஒழுங்கு என்பது இப்போ இந்தியாவில் 30 மாநிலங்கள் இருக்கிறது என்றால் அந்த 30 மாநிலங்களினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது சட்டம் ஒழுங்கு. தீவிரவாதம் பயங்கரவாதம் என்பது உலக சம்பந்தப்பட்டது. எனவே ஒரு குறிப்பிட்ட ஆட்சியையோ ஒரு கட்சியையோ இதில் குறை சொல்லாமல் இந்தியாவில் வாழ்கின்ற 145 கோடி மக்களும் ஒரு முகமாக ஒரே கருத்துடன் ஒத்த கருத்துடன் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வேறறுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துவிட்டது. காஷ்மீரில் நடந்த சம்பவம் சுற்றுலாக்கு வந்த அப்பாவி மக்களை சுட்டு கொண்டது. அதில் குறிப்பாக புரூட்டல் மர்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதனையும் தாண்டி பெயரை கேட்பது, நீ இந்துவா என்று சொல்லி அவர்களுடைய வாயிலே கன்று வைத்து சுடுவது, இஸ்லாமியர்கள் பிரேயர் பாட்டை எல்லாம் பாட சொல்லுவது, மறுக்கின்றவர்களை கொண்டது, இப்படி பலவிதமான சம்பவங்கள். அதில் குறிப்பாக ஒரு அன்பு சகோதரி 19ஆம் தேதி திருமணம் முடிந்து தேனிலவுக்கு போயிருக்கிறார். அவருடைய கணவரை சுட்டு கொண்டது நம் நெஞ்சத்தெல்லாம் உருக்குகின்ற ஒரு சம்பவம். எனவே தான் சவுதி அரேபியாவில் அரசு விருந்தினராக சென்ற பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் மன்னர் வழங்கிய விருந்தை கூட தள்ளி வைத்துவிட்டு எனது நாட்டிலே இப்படி துயர சம்பவம் நடந்து விட்டது என்று விருந்தை கூட ஒதுக்கி தள்ளிவிட்டு உடனடியாக வந்துவிட்டார். அமெரிக்கா, சைனா, நமக்கு யார் யார் எதிரி நாடுகள் கூட இந்த தீவிரவாதத்தை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்கிறோம் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த பயங்கரவாதம் நடந்துள்ளது. இது ஒரு துயரமான செய்தி. அந்த 26 பேருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்வது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாகும். அதே போல் அந்த தீவிரவாதிகளாக வந்தவங்க இராணுவ உடையில் இராணுவ வீரர்களை போல் வந்திருக்காங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை, அதிக அளவில் இராணுவம் வந்து காஷ்மீர் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் எப்படி இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு? பாதுகாப்பு குறைபாடு என்பது வேறு. நான் ஏற்கனவே சொன்னது போல் தீவிரவாதிகள் உடையை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி உடையை மாற்றிக்கொண்டு அவர்கள் உள்ளே புகுந்து அப்பாவி மக்களை கொள்வது என்று முடிவெடுத்த பிறகு இந்திய இராணுவ உடையை அணிந்து கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காகவே அதனை கொச்சைப்படுத்தி பேசுவது நல்லதல்ல. இல்லை, இப்போ நம்ம ரா அப்படி போன்ற பல அமைப்புகள் இருக்குது, ஐஎஸ் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குமா? அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கா? தீவிரவாதிகள், நக்சல்பாரிகள் இவர்களெல்லாம் கடந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை மீறி நடந்து கொள்கின்ற காட்சியெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் எப்படி போனால் நம் மீது சந்தேகம் வராது பொதுமக்களுக்கு என்று கருதி இந்திய இராணுவ வீரர்களுடைய உடைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வு வந்து புதுசு இல்லை. பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்திருக்கு. மும்பை தாக்குதலாக இருக்கட்டும், பல்காம் அந்த தாக்குதலாக இருக்கட்டும், இப்போ நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், போன வாட்டி ஒரு 40 இராணுவ வீரர்கள் இறந்தாங்க. இது தொடர்ச்சியாக நடைபெற்றே இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து நம்ம பிஜேபி அரசு வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி ஃபார்வர்டாக வந்திருக்காங்க. என்ன செய்ய திட்டமிட்டுருக்காங்க? மாண்புமிகு பிரதம அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு இராணுவத்துறை அமைச்சர் எல்லாம் கலந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாகிலும்
தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பயங்கரவாதிகள் என்பவர்கள் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே எந்த ஒரு பகுதியிலும் இருக்கக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆரம்பகால கொள்கையாகவே இருந்து வருகிறது. அதே நேரத்தில் நாம் எடுக்கின்ற நடவடிக்கை சாதாரண பொதுமக்களையும் பாதித்து விடக்கூடாது என்ற யோசனையை அவர் கலந்து பேசி கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை சொல்கிறார். நிச்சயமாக we will not forgive, we will not forget என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய வேகம் இருந்து வருகிறது. எப்படியாகிலும் இந்த தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை வேரோடு மண்ணோடு தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற செய்கையில் அவர்கள் கலந்து பேசி கொண்டு வருகிறார். இப்போ நேற்று இது போன்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அதுக்கப்புறம் இந்த தூதரகத்தில், பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக் ஆர்டர் பண்ணி செலிப்ரேட் பண்ணதாக வந்து செய்திகள்லாம் வந்து வெளியாகிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு செய்தி, ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய தோழர் ஒருவர் இந்துக்களை எல்லாம் கொல்ல வேண்டும், இந்த நாட்டிலே இஸ்லாமியம் வளர வேண்டும் என்று ஒரு இடத்துல கூட்டத்தில் பேசியது கூட வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத செயல் நடந்திருக்கிறது. எனவே இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இப்போ யாரோ ஒருத்தர் இஸ்லாமியர் பேசினாருன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவங்க மேலே வந்து நம்ம அக்யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு வேகத்தில் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கலாம். அதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன பொருத்தம்? இல்லை, இந்த தீவிரவாத பயங்கரவாத கும்பலுக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக தான் அவருடைய பேச்சு ஹிந்தியில் பேசினாலும் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக ஆவேசமாக வேகமாக இந்துக்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிறார். ஸ்டேஜ் கிடைக்குதுன்னு நிறைய பேர் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. ஸ்டேஜில் பேசலை, ஒரு செய்தியாக வெளியிடுகிறார் அவங்களுடைய தரப்பு மக்களுக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை உடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாரத தேசத்தினுடைய பார்டர் பகுதிகளாக கிழக்கு லடாக் போன்ற பகுதிகள் எல்லாம் சாலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டாகிவிட்டது. அது ஒரு வகையிலே பொருளாதார நெருக்கடி அந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்து ஆகிவிட்டது. இந்திய நாடு, பாரத நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் சாதாரணமாக இருக்கின்ற வாழ்கின்ற இன்னசென்ட் பீப்புள், அந்த மக்கள் பாதித்து விடக்கூடாது என்ற கருத்தையும் பாரத பிரதமர் மிக ஆழமாக அதை கையாண்டு வருகிறார்கள். பாகிஸ்தானுடைய அமைச்சர் வந்து எங்களுக்கு போர் மீது உடன்பாடு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏவுகணைகள் சோதனை செய்கிறதா வந்து இன்னொரு பக்கம் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் நம்ம செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் நம்மை மீண்டும் மீண்டும் பேசி ஏமாற்றத்தான் பார்க்கிறார்கள். நாம் எப்படி இந்த தாக்குதலை நாம் எதிர்பார்க்கவில்லையோ அதே போல் போருக்கு நாங்கள் தயாராகவில்லை, இந்திய நாட்டோடு நட்புறவாக இருக்க விரும்புகிறோம் என்று தகவலை நமக்கு தெரிவித்துவிட்டு அவர்கள் நமது நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற எ பார்ட் ஆஃப் இந்தியா, காஷ்மீர் பகுதியை மட்டுமில்லாமல் மேலும் பல பகுதிகளிலே அவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு தானே இருக்கின்றார்கள். இது பாரத தேசத்தின் வழிநடத்துகின்ற மத்திய அரசாங்கம் நிச்சயமாக இதை நல்ல முறையிலே கையாளும். இதைவிட நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த தீவிரவாதம் என்பது உலக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே தான் அமெரிக்கா 80 ஆண்டு காலமாக நம்மை எதிர்த்து வருகின்ற சைனா போன்ற நாடுகள் கூட உங்களுக்கு ஏதாகிலும் எங்கள் உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள், தீவிரவாதம் என்பது உலகத்தில் எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்திய பாரத தேசத்தில் இருக்கின்ற இராணுவமே அவர்களை எதிர்கொள்வதற்கு போதுமானது, தயாராகவும் இருக்கிறது. இந்த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு வந்து இதுக்கு பொறுப்பேற்றிருக்கு. அது பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாத அமைப்போட ஒரு அமைப்பு. இது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுதான், இது ஒரு காஷ்மீரில் நடந்திருக்கிறது இந்த பயங்கரவாதம் என்று நாம் கொள்ளாமல்
தமிழகத்தில் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். இந்தியாவின் மேற்கு பகுதியாக இருக்கின்ற மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கூட இது போன்ற செயல்கள் நடக்கலாம் என்பதை உளவு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி பெருமக்கள், அனுபவம் உள்ளவர்கள் கடந்த 2 தினங்களாக ஆராய்ந்து வருகிறார்கள். இல்லைங்க, இது முன்கூட்டியே வந்து உளவு பிரிவு வந்து சொல்லியிருக்கணும். இது அதனுடைய தோல்வியை தானே வெளிப்படுத்துது. இவ்வளோ பெரிய தாக்குதல் முன்கூட்டியே தீவிரவாத செயல்களை முன்கூட்டியே யாராலும் கணிக்க முடியாது. ஓரளவு தான் கணிக்கலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஆனால் இந்திய இராணுவ வீரர்களுடைய உடைகளை அணிந்து கொண்டு இப்படி வருவார்கள், அதில் வெளிநாட்டு துப்பாக்கிகள்லாம் வைத்து கொண்டு வருவார்கள், டூரிசம் வந்த சுற்றுலா பயணிகளை கொள்வார்கள் என்று நாம் யூகிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்த பொழுது இந்த செயல் நடந்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 2 பேர் ஃபாரினர்ஸ் கூட டூருக்கு வந்தவங்களும் இறந்துருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கு இந்த மாதிரி டூருக்கு வர்றவங்க ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று, அமெரிக்க துணை அதிபர் வரும்பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே முன்னாள் அமெரிக்க அதிபர் வரும்பொழுதும் இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. என்ன சொல்ல வராங்க இந்த தீவிரவாத அமைப்புகள்? தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவை அவர்கள் ஆள வேண்டும், இந்தியாவில் இந்துக்கள் வாழக்கூடாது, இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், இது இஸ்லாமியர்களுடைய நாடு என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். நான் சைதாப்பேட்டையில் ஒரு பகுதியில் ஒரு போர்டை பார்த்தேன். இது எங்கள் நாடு, எங்களை பிரிக்காதே, எங்கள் சொத்தை பறிக்காதே என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி காவல்துறை அதற்கெல்லாம் அனுமதி வழங்குகிறது என்ற கேள்வியை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொண்டேன். பலரும் வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா, வக்ஃப் போர்டு அந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே மும்பை வெடிகுண்டு தாக்குதலில் நடைபெற்ற அந்த தலைவரை அமெரிக்காவில் வந்து நம்ம கொண்டு வரோம். இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது இப்போ மீண்டும் ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கான்றத தொடர்பு இருக்கலாம். காரணம், இது ராணா என்ற மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது ஒரு மகத்தான பாராட்டுக்குரிய ஒரு காரியம். யாரும் செய்ய முடியாத வேலையை ஒரு 20 ஆண்டு காலம் ஓடி ஒளிந்த அமெரிக்காவில் இருந்தவரை அழைத்து வந்தது. தீவிரவாத கும்பலுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். நீங்கள் சொல்வதைப் போல அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கும் ஏதாகிலும் தொடர்பு இருக்கலாமா என்ற ஒரு செய்தியை நீங்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன். நம்ம குறிப்பாக 19 போகிற போக்கில் ஒரு விஷயம், இஸ்லாமியர்கள் தான் இந்த தீவிரவாதத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பலரும் சொல்லிகிட்ருக்காங்க கருத்து. அதே இஸ்லாமியர் தான் காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய அடிபட்ட இளைஞர்களை தோல்லையே சுமந்து கூட ஒருத்தர் பல்லக்கு மாதிரி முதுகில் சுமந்து காப்பாற்றிருக்காரு. நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கக்கூடிய சூழல். அதாவது இஸ்லாமியர்களிலே, இஸ்லாமிய சமுதாயத்தின் தோழர்கள் மத்தியிலே கூட பயங்கரவாதம், தீவிரவாதத்தை எதிர்க்கவர்களும் இருக்கிறார்கள், இந்திய நாட்டை நேசிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்து மக்களை மாமா என்றும் சித்தப்பா என்றும் தாத்தா என்றும் அழைத்து உறவு கொண்டாடி வருது ஒரு 2000 ஆண்டு காலமாக இருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்களெல்லாம் புரிந்து கொண்டாக வேண்டும் என்ற நிலையில் சொல்லுகிறேன். அது திருவண்ணாமலையாக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும். நாமக்கல்லில் மேலே பாறையின் மேலே மசூதி இருக்கிறது, கீழே லட்சுமி நரசிம்மன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது. 2000 ஆண்டு காலமாக நடுவில் அது கூட ஒரு சர்ச்சையாச்சு. அது அது அதெல்லாம் தவறு. நீண்ட காலமாக இந்த வணங்குகின்ற முறை, அவரவர்கள் மதத்துக்கு ஏற்றவாறு வழிபடுகின்ற ஒரு செயல்பாடுகள் எல்லாம் நாம் அனுமதித்து கொண்டு தான் இருக்கின்றோம், சந்தேகமே இல்லை. அதையெல்லாம் அரசியல்வாதிகள் தூண்டுதலின் பேரில் நீங்கள் அதை போய் இப்படி செய்யுங்கள், இதை போய் இப்படி செய்யுங்கள் என்று சில தீய சக்திகள் பின்னாடி இருந்து இயக்குவதால் ஏற்படுகின்ற சர்ச்சை. பெரும்பாலும் வந்து பிஜேபிக்காரர்கள் சொல்கிறது வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள், இவர்கள் பல பிரச்சனைகளை குண்டு வெடிப்பு அது இதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அவர் உயிரை விட்டு பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல்
இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுலேயும் 5 முறை அல்லாவை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், இந்திய தேசத்தை மதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாரத தேசத்தினுடைய அமைப்பை போற்றுபவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெற்று சில அமைப்புகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு அதிகப்படியான பணத்தை ஆசை காட்டி படித்தவர்களை அவர்கள் எதிர்பார்த்ததை விட பண உதவி செய்து இது போன்ற செயல்பாடுகளுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் மறுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போது இந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு மாநில தலைவராக என்ன மாதிரியான தாக்குதல் இருக்க வாய்ப்பு இருக்குது? எந்த மாதிரி தாக்குதல் செய்யலாம்? இதில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு செயல்தான் பாரத தேசத்தினுடைய அரசாங்கம் மிக ஆழமாக சிந்தித்து வருகிறது. அதே நேரத்தில் பயங்கரவாதம், தீவிரவாதம் என்பது உலகம் தழுவிய ஒரு விஷயம் என்பதனால் இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே காங்கிரசினுடைய தேசிய தலைவர் கார்கே அவர்கள் கூட மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி கூட தன்னுடைய ட்ரிப்பை கேன்சல் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீரில் இருக்கின்ற ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சர் அவர் கூட நேற்றைய தினம் அந்த மக்களினுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையிலே கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டு பந்து நடத்தியிருக்கின்றார். ஒரு அரசாங்கமே நடத்தியிருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் உங்களோடு ஒத்துழைக்க தயார் என்று. பல முரண்பாடுகள் இருந்தாலும் அதுக்கு ஒத்துழைக்க. முரண்பாடு என்பது வேறு, ஒரு தேசத்தை காப்பாற்றுவது என்பது வேறு. முரண்பாடு என்பது ஒரு கட்சிக்கும் இருக்கலாம், ஒரு நபருக்கும் இருக்கலாம். ஆனால் தேசம் என்று வருகின்ற பொழுது முரண்பாடுகளை எல்லாம் மறந்து நாம் தேசத்தை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, அப்போ போர் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாகிஸ்தான் எப்படி தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறார்களோ அதை பொறுத்து தான். போருக்கு அஞ்சுகின்ற ஒரு நிலை பாரத தேசத்துக்கு வரவில்லை. நமது இராணுவத்துறை அமைச்சர் கூட கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். பாரத தேசத்தினுடைய இராணுவம் உலகத்திலேயே 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இராணுவத்துறையை நாம் பெற்றிருக்கின்றோம். எதிரிகளை நாம் ஏளனமாக பேசக்கூடாது. போர் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை வைத்து போர் நடத்திதான் ஆக வேண்டும், தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் அதற்கும் பாரத தேசத்து அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இந்த விஷயத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் என்று ஒரு ப்ரீ பிளான் அட்டாக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சந்தேகமே இல்லை, முன்கூட்டியே அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களுடைய இந்த கருத்துக்களை எங்களுக்கு பதிவிட்டமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நல்ல வாய்ப்பினை வழங்கிய உங்கள் நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி.